செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மேசராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி மேசராசி. ஏன்னா நெருப்பு எவ்வளோ தடவை அதை தடை போட்டு அதை அணைச்சாலும் அது என்ன பண்ணினாலும் அந்த ஒளியை எந்த இடத்துலையுமே இழக்காது. அதுபோல தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் எத்தனை சவால்கள் வந்தாலும் அந்த தைரியத்தை மட்டும் எந்த இடத்துலையுமே இழந்துடாதீங்க. தோல்வி அது முடிவல்ல, அது ஒரு பயிற்சி, அது வெற்றிக்கான பாடம் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். துணிச்சலை மட்டும் எந்த இடத்துலையுமே எதற்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. உங்களுடைய எதிர்காலமே உங்களுடைய கையில் தான். அது என்னன்னா உங்களுடைய துணிச்சலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுடைய தைரியமும் தான். அதை மட்டும் நீங்கள் அடித்தளமாக போட்டு ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. நம்பிக்கையோடு முன்னேறத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். வெற்றி அப்படிங்கிறது உங்களை நிச்சயம் ஒரு நாள் தேடி வரும். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எப்பவுமே தோற்று போக மாட்டீங்க. தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லா இடத்துலையுமே வெற்றி, அந்த முதல் இடம், முதல் அச்சீவ்மெண்ட். தொழிலையுமே கூட அந்த முதல் இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசி மண்டலத்தில் முதல் ராசி நெருப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. அதனால தான் இந்த மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் தைரியமாக இருப்பாங்க. இந்த தலைமைத்துவம், தலைமை பொறுப்பு, வேகம், சுறுசுறுப்பு, இந்த போராட்ட குணம், இது எல்லாமே இந்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கும். ஏன்னா இது எல்லாம் இல்லைன்னா மேசராசி என்பர்களே இல்லை. ஏன்னா இது எல்லாமே இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்கிட்ட இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டிலே கூட யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக எல்லாரும் எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது சரி இதை அச்சீவ் பண்ணிட்டோம், சரி கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணால் இன்னும் மேலுக்கு வர முடியும், என்ன பண்ணனா இன்னும் முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய மனம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் கூட அந்த தலைமை பொறுப்புலாம் பார்த்திங்கன்னா அந்த மேசராசி என்பர்கள் தான் இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவியாக இருக்காங்க அப்படின்னா கூட பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பவர்கள் ஒரு ஆணாக இருந்தால் ஆணுக்கிட்ட அந்த தலைமை பொறுப்பு இருக்கும். அதே ஒரு பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட தான் அந்த தலைமை பொறுப்பு இருக்கும். பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பை அவங்க தான் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை வழி நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மேசராசி என்பர்கள் மட்டும் எப்பவுமே நான் மட்டும் முன்னேறினா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய உறவுகள், தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே சூழ்நிலையை பார்த்து ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு பின்வாங்க மாட்டாங்க. போராடி எப்படியாவது முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய தனித்திறமையை எல்லாரும் போகிற பாதையில் போகாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்களுடைய தனித்திறமையால் தனி முயற்சியால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே செவ்வாய். செவ்வாய் நல்ல ஒரு தைரியத்தையும் நல்ல ஒரு வீரியத்தையும் உங்களுடைய செயல்திறனில் கொஞ்சம் வேகத்தையும் கொடுக்கக்கூடியவர். போட்டி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். போட்டி போட்டுக்கிட்டு முன்னுக்கு வரணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மேசராசி என்பர்கள். 10 பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா மேசராசி என்பர் தான் முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவோம். அந்த மாதிரி போட்டி போட்டுக்கிட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடித்து விட்டுட்டுலாம் முன்னுக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்பவுமே போட்டி போட்டுக்கிட்டு முன்னுக்கு வரணும், நானும் முன்னேறுவேன், என் கூட செய்கிற 10 பேரும் முன்னேறுவாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் சூரியன் உச்சமாகிறதுனால இந்த மேசராசிக்கு பார்த்திங்கன்னா தலைமை பொறுப்பு அதிகமாக வரும். நல்ல ஒரு புகழ், நிர்வாகத்திறன், மக்கள் மத்தியில் ஒரு பெயர், நல்ல ஒரு நம்பிக்கையான நபர், அதே நேரத்தில் மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த நிர்வாகத்திறன், இது எல்லாமே இந்த மேசராசி என்பர்களுக்கு அருமையாக வரும். ஊருக்கே ஒரு முன்னுதாரணமாக அந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் வழி நடத்தணும், அரவணைச்சு போகணுங்கிற அந்த செயல்பாடுகள் எல்லாமே மற்ற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உணர்வுபூர்வமாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க தான் நம்மளுடைய மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மேசராசியில் சனி பகவான் நீச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க சில நேரங்களில் பொறுமை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா அவசர அவசரமாக முடிவுகள் எடுத்துருவாங்க. இந்த கோபம் அவங்கள ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கண்ணை மறைச்சிடும். வெளியில் டக்குன்னு வார்த்தைகளை எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. பொறுமையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் இல்லையா, இங்கே சூரியன் உச்சமாகக்கூடிய வீடு, இங்கே செவ்வாய் ஆளக்கூடிய வீடு, சனி பகவான் நீச்சமாகிறதுனால பொறுமையாக எல்லா இடத்துலையும் ஹேண்டில் பண்ணாங்கன்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த அலசி ஆராயாமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, அது இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாகவும் இந்த கோபத்தினால ஒரு சில இடத்துல அவமானங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும். அதனால தான் இவங்க ஒரு சில இடைஞ்சல்களை பெரும்பாலும் சந்திப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மேசராசி
ராசிக்கு நட்பு ராசியாக ஒரு வாழ்க்கை துணை அமைந்தது அப்படின்னா சிம்மம், தனுசு, மிதுனம், கும்பம் இவங்கெல்லாம் வந்து நட்பு ராசியாவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ இவங்க இந்த ராசிக்காரங்களாம் அமைந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். அதே நேரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம். இவங்களுடைய பார்ட்னர் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிம்ம ராசி வந்து சூரியன் ஆளக்கூடிய ராசி, தனுசு ராசி நெருப்பு ராசி, மிதுனம் வந்து புதனுடைய ராசி, கும்பம் வந்து சனி பகவானுடைய ராசி. இந்த ராசிக்காரங்கள்லாம் அவங்களோடு சேரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இந்த மேசராசி என்பவர்கள் இன்னும் நல்லா முன்னுக்கு வரத்துக்கான ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஜூலை மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு வைத்து பார்க்கும்போது 4ஆம் இடத்துல பாவகம் உச்சம் பெற்று குரு வந்து இணைந்திருக்கிறதுனால ஜூலை 16க்கு பிறகு சூரியனும் அங்கு சேரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை இதெல்லாம் நிறைவேறும். சொந்தமாக வீடு கட்டணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த கனவு நனவாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா, அவங்களாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தெளிவாக முன்னேறதுக்கான எல்லா வழிகளுமே இந்த மேசராசி என்பவர்களுடைய கண்ணில் இந்த காலகட்டத்தில் தென்படும். அதே நேரத்தில் இந்த காலகட்ட கிரக அமைப்பு நம்மளுடைய மேசராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் 9, 12க்கு அதிபதி. அவர் 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே அவர் அந்த 4ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நம்மளுடைய மேசராசிக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது, சொந்தமாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. தாயோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். ஏன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்கும்போது கட்டாயம் இதெல்லாம் நடக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்திற்கு அதிபதி. அவர் 3ஆம் வீட்டில் பார்க்கறது, ஜூன் 15க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூலை 15க்கு அப்புறம் 4ஆம் வீட்டில் பார்க்கறதுலாம் இது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். ஜூலை 16 வரை 3ஆம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால 3ஆம் இடம் அப்படிங்கிறது தைரியம், வெளியில் பயணம் செல்லக்கூடிய ஒரு யோகம். அதே 4ஆம் இடம் அப்படிங்கிறது அரசு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தைரியம் அதிகமாகும். வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக இந்த ஜூலையில் எங்கேயாவது வெளியில் பயணம் போயிட்டு வருவீங்க. அது ஆன்மீக தலமாக இருக்கலாம், சுற்றுலா தலமாக இருக்கலாம், அல்லது வேலை காரணமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மேசராசிக்கு செவ்வாய் 1, 8க்கு வந்து அதிபதி. அவர் 2ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அதன் மூலிமா ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களால் ஒரு சில இன்னல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு கடுமையாக பேசுவீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். கடுமையாக பேசுவீங்க. ஒரு சிலருக்கு பல் பிரச்சனை வரும், ஒரு சிலருக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதத்தில் கட்டாயம் உங்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சொத்த பல் பிரச்சனை அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு எலும்பு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனை இது ஏற்பட்டிருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. நம்மளுடைய மேசராசிக்கு 2, 7க்கு அதிபதி வந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டில் தற்போது பயணிச்சிட்டு இருக்கார். ஜூலை 4க்கு பிறகு 5ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். குழந்தைகளோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுவீங்க. குழந்தைகளுடைய படைப்பாற்றலை பார்த்து நீங்களே ஓ நீ இந்த அளவுக்கு செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்வீங்க. உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், பாராட்டு, நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் கிடைக்கும். அதிக நேரம் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மேசராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துலையே சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் பயணிக்கும் போது நம்மளுடைய மேசராசி என்பவர்கள் அதிக நேரம் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு சாதகமான பலனையும் எதிர்பார்க்கலாம். அதிக நேரம் குடும்பத்தோடு இருக்கும்போது அங்கு செவ்வாயும் இருக்கிறார். செவ்வாய் இருக்கும்போது என்னென்னா கடுமையான வார்த்தைகள் வரும், பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். அதே நேரத்தில் குழந்தைங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகள் பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக பேசுங்க. இந்த காலகட்டத்தில் தடிமனான வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். டக்குன்னு முடிவுகள்
எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலா அமையும். எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. அப்பதான் நீங்க செய்யற காரியங்கள்ல நல்ல ஒரு அங்கீகாரமும், நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு உங்களுக்கு அமையும். சரி, நம்மளுடைய மேசராசிக்கு புதன் 3, 6க்கு அதிபதி 4ஆம் வீட்டில் தற்போது பயணிச்சிட்டு இருக்கிறார். ஜூலை 7ல இருந்து 3வது இடத்துலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தெளிவில்லாத முடிவு, அவசர முடிவு. வியாபாரத்தில் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க, அவசர அவசரமாக சில ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. வெளியில் சின்ன சின்ன விஷயங்கள் தொழில் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏற்படும். இந்த வெளியூர் பயணங்கள் தொழில் வியாபார ரீதியாக செல்றவங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். அதே நேரத்தில் தெளிவில்லாமல் ஒரு சூழ்நிலை, ஏன்னா புதன் வக்கரகமாக இருக்கிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை. டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய மேசராசிக்கு சனி பகவான் 10, 11ஆம் இடத்திற்கு அதிபதி. 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே பயணிக்க இருக்கிறார். 7.5 சனி காலத்தில் முதல் கட்டம் நம்மளுடைய மேசராசிக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலை, எதிர்பாராமல் திடீர்னு செலவுகள், பணியில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். கொஞ்சம் அனுசரித்து போங்க. கோபத்தால் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பணி செய்கிற இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சல்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நம்மளுடைய மேசராசிக்கு கேது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சிம்மராசியில் பயணிச்சிட்டு இருக்கிறார். தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் வரும். கேது இருக்கிறதுனால, இந்த 5ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பயம் வரும். நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா, இவங்கக்கிட்ட நம்ம இப்படி எடுத்து பேசிட்டோமே, சண்டை போட்டுட்டோமே, இவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்களா, இந்த நட்பு முறிஞ்சிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பய உணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரும். ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாகும். குழந்தைகளை பற்றி ஒரு கவலை, நம்ம அவங்கள ரொம்ப கண்டிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலையில் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கேது 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் வரும் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரையிலும் செவ்வாய் தோசை இடத்துல இருந்திருக்கிறார். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, அது தோஷம். உச்சம் பெற்ற செவ்வாய் வேகத்தை அதிகப்படுத்துவார். அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரும். அதனால் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம் போடுங்க. அதே நேரத்தில் கேது இருக்கிறதுனால தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் வரும். அதனால் தினமுமே கணபதியை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் கணபதியை வழிபடுறதுனால எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செய்யுங்க.